குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் பிரிவு 18 தீர்த்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். தீர்த்தம் அப்படின்னா தூய நீர் அப்படின்னு அர்த்தம். வெளியில் காவிரியும் கங்கையும் இருப்பதை போல் உள்ளேயும் மூலாதாரம் முதல் சகஸ்ர தலம் வரை தூய்மையான நீர் இருக்கிறது. இத்தகைய தூய நீரை அறிந்து ஆட வேண்டும். பாடல் 509. ஞானியர் நீராடும் இயல்பு. உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனம் உடை கல்வி இலோரே. தீர்த்தங்கள் அப்படின்னா தூய நீர்நிலைகள், வினைகெட அப்படின்னா செய்த தீவினைகள் நீங்க, பறந்து அப்படின்னா பரவி, கள்ள மனமுடை அப்படின்னா நேர்மையற்ற மனம் உடைய, உள்ள மண்டலம் சூழ உள்ள உடலில் மூலாதாரம் முதல் சகஸ்ரதலம் வரை உள்ள இடங்களில் 7 நீர்கள் இருக்கின்றன. தாம் செய்த வினை நீங்க இவ்விடங்களில் பொருந்தி ஆடாதவர்கள் நேர்மை இல்லாத உள்ளம் கொண்ட அறிவற்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் நிலத்தின் பள்ளத்தில் உள்ள தீர்த்தங்களையும் மலைமேட்டில் உள்ள சுனைகளையும் தேடி அலைவார்கள். பாடல் 510. அகத்தே சிவனை நாடின் அவன் விளங்கி தோன்றுவான். தலி அறிவாளர்க்கு தன்னிதாய் தோன்றும் குழி அறிவாளர்க்கு கூடவும் ஒன்னான். வலி அறிவாளர்க்கு வாய்க்கினும் வாய்க்கும் தெளி அறிவாளர் தம் சிந்தை உளானே. தலி அறிவாளர் அப்படின்னா கோவில் வழிபாடு செய்பவர்கள். தலி அப்படின்னா கோவில். வலி அறிவாளர் அப்படின்னா பிராணாயாம பயிற்சியாளர்கள். குழி அறிவாளர் அப்படின்னா காம நெறியில் செல்பவர்கள். தெளி அறிவாளர் அப்படின்னா தெளிந்த அறிவை உடையவர்கள். தெளிந்த ஞானம் உடையவரின் உள்ளத்தில் வீற்றிருப்பவன் சிவபெருமான். திருக்கோவில் வழிபாடு செய்பவர்களுக்கு குளிர்ச்சி உடைய பொருளாய் விளங்குபவன். காம நெறியில் ஈடுபவர்களுக்கு அடைய முடியாதவனாய் இருப்பவன். பிராணாயாம பயிற்சியாளர் அவனை ஒரு சமயம் அடையவும் கூடும். பாடல் 511. கள்ள மனம் உடையார் மேலாம் பயனை பெற முடியாது. உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தின் ஆரம் கலந்து அறிவார் இல்லை. வெள்ளத்தை நாடிவிடும் அவர் தீவினை பள்ளத்தில் இட்டது போர் பத்தலுள் ஆமே. வெள்ளம் அப்படின்னா இன்பம், பத்தல் அப்படின்னா நீர் மொள்ளும் சால். நீரை இறைக்கக்கூடிய சால் பொத்தல் கொண்டதாக இருந்தால் நீர் இறைக்க இயலாது. அதுபோல இன்பம் நுகர்பவர்கள் விந்து வெற்றியுறல் என்ற பயனை அடைய முடியாது. மனதுக்குள் உணரும் ஒப்பில்லாத சிவ பரம்பொருளை கூடா ஒழுக்கமுடைய கள்ள மனதை உடையவர் கலந்து அறிய இயலாது. நீர் பகுதியை விரும்பி பாய்கின்றவரின் தீய செயலானது பள்ளத்தில் உள்ள நீரை நீர்மொள்ளும் சாலை கொண்டு மேட்டுக்கு இறைப்பதை போன்றதாகும். அதாவது கள்ள உள்ளத்தவர்கள் சிவனை உணர இயலாது. பாடல் 512. தலையின் உச்சியில் உள்ள கங்கை நீரில் மூழ்கி புனிதம் அடைவர். அறிவு அமரர்கள் ஆதி பிரானை செறிவான் உரைப்பதம் சென்று வலங்கொள் மரியார் வளைக்கை வருபுனல் கங்கை பொறி புனல் மூழ்க புண்ணியர் ஆமே. அமரர்கள் அப்படின்னா ஒளி மண்டலத்தில் இருப்பவர்கள். வலம் அப்படின்னா வெற்றி. பொறியார் அப்படின்னா ஐம்பொறிகளை உடையவர்கள். மறிதல் அப்படின்னா தடுத்தல். கங்கை புனல் மூழ்குதல் அப்படின்னா பிரணவ ஒளி வெள்ளத்தில் மூழ்குதல். ஒளி மண்டல வாழ்நார் வான மண்டலத்தில் செறிந்துள்ள விந்து மண்டலத்தை அடைந்து ஆதி பொருளான சிவபெருமானை அடைவார்கள். காம கலையை தடுத்து வெற்றி பெறுவதால் பொருந்தும் பிரணவ ஒளியுடன் வரும் கங்கை நீர் வெள்ளத்தில் பொறிகளை உடைய அன்பர்கள் நீராடி புனிதர் ஆவார்கள். பாடல் 513. அகத்தே இறையை நாடுக. கடலில் கெடுத்து குளத்தினில் காண்டல் உடலுற்ற
திடமுற்று தேடுவார் தம்மை ஒப்பார் இல் திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே. கடலில் கெடுத்து அப்படின்னா கடலிலே ஒரு பொருளை இட்டு, காண்டல் அப்படின்னா காணுதல், உடலுற்று அப்படின்னா மாறுபாடு அடைந்து, நந்தி அப்படின்னா சிவபெருமான், திடமுற்று அப்படின்னா உயிருக்கு சிறந்த துணையான அப்படின்னு அர்த்தம். கடலிலே ஒரு பொருளை இட்டுவிட்டு அதை குளத்தில் தேடுபவர் நீர் பையான கடலில் விந்து நீங்குவதை கெடுத்து அதை நெற்றி பகுதியான குளத்தில் ஒளியாக பெறுபவரை நிகர்க்க மாட்டார்கள். அவ்வாறு வான பூத நாயகரான சதாசிவத்தின் அருளால் போய் உடலிலே புகுந்து மேல் சென்றமையை அறியார்கள். பாடல் 514. இந்நீர் சந்திர மண்டலத்தில் உள்ளது. கலந்தது நீர் அது உடம்பில் கருக்கும். கலந்தது நீர் அது உடம்பில் சிவக்கும். கலந்தது நீர் அது உடம்பில் வெளுக்கும். கலந்தது நீர் அனல் காற்று அது ஆமே. கருக்கும் அப்படின்னா கரிய நிறம் உடையதாய் விளங்கும். சிவக்கும் அப்படின்னா சிவந்த நிறம் உடையதாய் விளங்கும். வெளுக்கும் அப்படின்னா வெண்ணிற ஒளியாய் விளங்கும். இந்த பாடலில் தாமதம், ராட்சதம், சாத்வீகம் ஆகிய குணங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த 3 குணங்களை இறை அருளால் தூய்மை செய்வதே நீராடுவது ஆகும். உடம்பில் கலந்துள்ள நீரானது சீவன் தாமத குணபயம் அடைந்த போது கீழ் நிலையில் கருமையாக விளங்கும். உடலில் கலந்த நீரானது ராசத குணநிலையில் கீழே உள்ள மூலவாயு நெற்றிக்கு வந்தபோது மாதுளம் பூ போன்ற சிவந்த ஒளியாய் விளங்கும். கலந்த நீரானது சாத்வீக நிலையில் சிதாகாயத்தை அடைந்த போது வெண்மையான ஒளியாய் விளங்கும். அவ்வாறு கலந்த நீரானது தீயின் ஒளியும் காற்றின் இயக்கமும் பொருந்தியே இருக்கிறது. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் திருக்கோவில் இழிவு என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.